இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நம் காணும்படியான கிருபை பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அழகான இந்த சூழ்நிலையிலே, இந்த காலை நேரத்திலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் நம் கூடி வந்திருக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யூ ஷால் see disaster no more. இதுவரைக்கும் நீ தீங்க பார்த்துட்டே இருந்த, நீ தீங்கை நீ காணாதிருப்பாய். நீ தீங்கு உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, நான் விடுவிக்க ஆயத்தத்தோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இனி தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடங்கள் பாடுகளை பட்டார்கள். நமக்கு தெரியும், அவர்களுடைய பார்வோன் அவர்களுடைய பலத்திற்கு மிஞ்சி அவர்களை துன்பப்படுத்தி, அவர்களை அலையச் செய்து, போராடச் செய்து, நிம்மதி இழக்கச் செய்து, சோர்வுறச் செய்து அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த ஜனங்களை பலவித தீங்கிலே நடத்தியதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த தீங்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருந்தது. அந்த போராட்டம் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருந்தது. அந்த பிரச்சனை எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் வைத்திருந்தார். ஒரு நாள் வந்தது, மோசேயை அனுப்புகிறார், அந்த ஜனங்களை விடுவிக்கிறார். அன்றோடு அந்த பார்வோனுடைய தீங்கை காணாதபடி அந்த ஜனங்கள் விடுவிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இது உண்மையாய் திருமறையிலே நாம் நடந்த சம்பவமாய் நம்புகிறோம். இந்த காலை நேரத்தில் கூடங்க இதே ஆண்டவத்தை நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ தீங்கை காணாதிருப்பாய். ஒருவேளை இதுவரைக்கும் நீ தீங்கை கண்டு கொண்டே இருக்கிற, உன் பலத்திற்கு மிஞ்சின பலன் போராட்டம், உன் பலன் தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள், உன் சரீரத்தில் தாங்க முடியாத அளவுக்கு வேதனைகள், போராட்டங்கள், சுகவீனங்கள் இன்னைக்கு நம்மை நம்பிக்கை இழக்க செய்து போராட செய்து கொண்டிருக்குதா? சோர்ந்து போய் நிற்கிறீங்களா? நான் என்ன செய்வேன் என்று சொல்லி புரிந்து கொள்ள முடியாதபடி கலங்கி நிற்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாங்க, இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதுவரைக்கும் நீ தீங்க பார்த்துட்ட, இந்த தீங்குக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ தீங்கை நீ பார்க்க மாட்டேன், அந்த தீங்கிலிருந்து உன்னை விடுவித்து விடுவேன், அந்த தீங்குக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைத்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்புறீங்களா? நீங்க நம்புனீங்கன்னா இந்த நாளில் அற்புதத்தை நாம் காண முடியும். நீங்க நம்புனீங்கன்னா பார்வோனுடைய உபத்திரவங்களுக்கு ஒரு விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலை நேரத்தில் மராதிக்கிற ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், இதுவரைக்கும் நீ தீங்க சந்திச்ச, இதுவரைக்கும் நீ தீங்கையே பார்த்துட்டு இருந்த, இதுவரைக்கும் தீங்கு தான் உன்னுடைய வாழ்க்கையில முடிவாய் இருந்தது. ஆனால் இனிமேல் நீ தீங்கை காண்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க எல்லாம் ஆண்டவரையே நோக்கி பாருங்க. நிச்சயமாய் நமது வாழ்க்கையினுடைய எல்லா போராட்டங்களுக்கும் விடுதலை தந்து தீங்கை காணாதபடி நம்மை வழிநடத்த ஆண்டவரால் முடியும். கவலைப்பட்டு சோர்ந்திருக்கீங்களா? கவலைப்படாதிருங்கள், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே இந்த செய்தி கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. தீங்கையே சந்தித்து, தீங்கையே கண்டு, தீங்கோடவே வாழ்ந்து பல விதங்களிலே சோர்ந்து போய் இருக்கிற ஜனங்களை உம்முடைய பாதத்தண்டை அர்ப்பணிக்கிறப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்வீர் என்று நம்புகிறோம். இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொன்ன வார்த்தை எத்தனை நம்பிக்கையின் வார்த்தையப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்க, நீங்க சுமந்து கொள்ளுங்க, நீங்க ஆசீர்வதிங்க. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கடமைகள் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.